வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவையைச் சேர்ந்த பிரபல மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 சிறுமிகளை பாலியல் சீண்டல் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்தவர் போலீசில் சிக்கியுள்ளார். கடவுள் பாடல் பாடி பிரபலமான ஜான் ஜெபராஜால் சிறுமிகளுக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? கிறிஸ்தவ பாடல்களை இந்த கால ட்ரெண்டிற்கு ஏற்றவாறு மாற்றி பாடி இளம் தலைமுறையினரை கலக்கி வந்தவர்தான் இந்த ஜான் ஜெபராஜ். மத போதகர், பாடலாசிரியர், பாடகர் என பல முகம் கொண்ட இவரின் வெளியே தெரியாத முகம் ஒன்று தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. பார்ட்டியில் பங்கேற்ற 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். ஃபேமஸ் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீதான பாலியல் குற்றச்சாட்டும் அவர் மீது பாய்ந்த போக்சோ வழக்கும் நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்து கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் வசித்து வருபவர் ஜான் ஜெபராஜ். கிறிஸ்தவ மதபோதகரான இவர் தனது ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சால் நம்மை வேறு உலகத்திற்கே அழைத்து செல்லும் அளவிற்கு பேசுவார். டிப்டாப் உடையணிந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசி பக்குவமாக கதைகள் பல கூறி இளம் தலைமுறையினரை தன் கண்ட்ரோலில் எடுத்துவிடும் ஆற்றல் கொண்டவர். கருத்து மட்டுமல்லாது கருத்து கலந்த கிறிஸ்தவ பாடல்களையும் நியூ ட்ரெண்டிற்கு ஏற்றவாறு குஷியோடு பாடி மெர்சலாக்கி விடுவார். இப்படி இளைஞர்களை கவரும் விதமாக கிறிஸ்தவ பாடல்களை பாடி மத போதனைகளில் ஈடுபட்டு வந்தார். கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலும் சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இதற்கிடையே தற்போது ஜான் ஜெபராஜ் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சர்ச்சை புகாரில் சிக்கியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தனது இல்லத்தில் நடந்த பார்ட்டி ஒன்றில் கலந்து கொள்ள வந்திருந்த 17 வயது மற்றும் 14 வயது சிறுமிகளிடம் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான புகாரில் கோவை மகளிர் காவல்துறையினர் விசாரணையில் இறங்கியுள்ளனர். அதில் 17 வயது சிறுமியை மதபோதகர் ஜான் ஜெபராஜின் மாமனார் தத்தெடுத்து வளர்த்து வருவதும், வீட்டில் நடந்த பார்ட்டியின் பொழுது அந்த சிறுமியையும் அவருடன் இருந்த 14 வயது சிறுமியையும் ஜான் ஜெபராஜ் பாலியல் சீண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதை அறிந்த ஜான் ஜெபராஜ் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க அமைக்கப்பட்ட 2 தனிப்படை போலீசார் கன்னியாகுமரி, செங்கோட்டை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கேரளா மூணாற்றில் பதுங்கியிருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வந்துள்ளனர். கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து மதபோதகர் ஜான் ஜெபராஜிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பின்னர் நீதிபதி நந்தினி தேவி இல்லத்தில் அவரை ஆஜர்படுத்திய நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் மதபோதகர் ஜான் ஜெபராஜை போலீசார் அடைத்தனர்.